நான் மசாலா வறுக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, 2 மிளகா வத்தல், கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்திருக்கேன். வாண்லி லைட்டாக சூடாகுது. வாண்லி சூடானதும் இந்த மசாலா பொருட்களை அதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். இந்த மசாலாலாம் கொஞ்சம் சூடேறுற வரைக்கும் வறுத்து விடலாம். இது எதுக்குன்னா வெயிலில் காய வச்சா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நம்ம வீட்டில் டப்பாவில் போட்டு வச்சுருக்க போது கொஞ்சம் மொறுமொறுப்பு கம்மியாக இருக்கும். அதுக்காக வெறும் வாண்லியில் இந்த மாதிரி வறுத்துட்டா அந்த மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா வெளியே கொண்டு வரும். அதனால் இது மாதிரி முதல்ல வெறும் வாண்லியில் வறுத்துக்கலாம். இப்போ கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன்.